ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட என்ன பார்க்க போகிறோம்னா, சிபிஐ டேட்டா வந்ததுனால பிட்காயினோட ப்ரைஸ் எந்த அளவுக்கு மூவ் ஆகலாம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். சிபிஐ டேட்டா இன்றைக்கி எந்த மாதிரி வந்திருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஒவ்வொரு கிரிப்டோ வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்து என்னென்ன வீடியோ போடணும் அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே டெலிகிராம் இங்கே கொடுத்துருக்கேன். டெலிகிராம் குரூப்பில் நிறைய ஏர்னிங்ஸ் பற்றி டீட்டெயில்ஸை டெலிகிராம் குரூப்பில் நாங்கள் போஸ்ட் பண்ணி இருக்கிறதுனால மறக்காமல் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுவும் நான் கொடுத்துருக்க லிங்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு மாதமும் இந்த சிபிஐ டேட்டா வர்றதுனால ஒரு மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறது வரும். ஏன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா ஒரு இம்பாக்ட் அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி தான் இன்றைக்கும் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. இன்றைக்கி கரெக்டாக ஒரு 6 மணி அளவில் இந்த சிபிஐ டேட்டா வந்தது. அப்போது அந்த சிபிஐ டேட்டாவில் என்ன வந்திருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அவங்க அதாவது சிபிஐ டேட்டாவில் என்ன அதாவது இதுக்கு முன்னாடி இருந்ததை விட அவங்க என்ன கேட்டிருந்தாங்களோ அதே அளவு தான் பார்த்திங்கன்னா இந்த தடவை வந்திருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டுக்கு எந்த ஒரு பாதிப்பு அப்படிங்கிறதும் இல்லை, நியூட்ரலாக அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கும். ஏன்னா பெரிய அளவில் மாற்றம் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா எப்போவுமே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு அவங்க கேட்டிருக்கிறத விட அவங்க கூட சொல்லியிருப்பாங்க, இல்லை கம்மியாக சொல்லியிருந்திருப்பாங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லோரும் என்ன எதிர்பார்த்தாங்களோ அதே அளவுக்கு தான் இன்றைக்கி அப்படியே வந்திருக்குது. அதனால் மார்க்கெட்டில் எந்த ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது கிடையாது. மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா நியூட்ரலாக ட்ரேட் ஆகும். அதனால் மார்க்கெட்டில் இப்போ நம்ம நார்மலாகவே ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கலாம். இப்போ பிட்காயினோட ப்ரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா $63,900 சம்திங் ரேஞ்சில் இப்போ ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. இப்போ இந்த ஒரு எல்லோ கலர் கோடு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இதுதான் இப்போதைக்கு ஒரு சப்போர்ட் லெவலில் இருக்குது. இதை பிரேக் பண்ணி அடுத்த கேண்டல்ஸ்டிக்கு இதுக்கு கீழே வச்சுக்கிட்டே வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரு 63,500 இல்லை 63,250, அதாவது இன்றைக்கி லோ போயிருக்கு பார்த்தீங்களா, அந்த ரேஞ்ச் அளவுக்கு கூட போகலாம். அதே மாதிரி மேலே போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த எல்லோ கலர் கோடை சப்போர்ட் எடுத்து மேலே போகிற மாதிரி இருந்தால் கூட $64,700 அந்த ரேஞ்ச் அளவுக்கு தான் மேலே போகும். இன்றைக்கி எப்பவும் போல் பார்த்திங்கன்னா நார்மலாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். நைட்டு 11:30 மணிக்கு மேலே மறுபடியும் ஏதாவது ஒரு மாற்றம் வந்துச்சு அப்படின்னா அப்போ வேணால் அதாவது கிரிப்டோ மார்க்கெட் இல்லாமல் எல்லா மார்க்கெட்டுமே அப்போ மாறுபடலாம். ஆனால் இப்போதைக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் அப்படிங்கிறது இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகும். அதனால் எந்த ஒரு இது இல்லாமல் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஷார்ட் ஆர்டர் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை லாங் ஆர்டர் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஆர்டர் எடுத்தீங்க அப்படிங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருக்கும். ஏன்னா மார்க்கெட் அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது. நம்ம இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அது பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் வேறு மூவ்மெண்ட் அப்படிங்கிறது வரலாம். நான் இன்றைக்கி காலையில் கூட நான் சொல்லியிருந்தேன், இன்றைக்கி இந்த மாதிரி நியூஸ் வருது, இதுக்கு ஆப்போசிட்டில் எப்படி வேணாலும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி காலையிலேருந்து ஒரு அப்டேட் வந்துக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா இந்த நியூஸ் வந்ததுக்கப்புறமா கீழே அப்படியே இறங்கி வந்துக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி நியூஸை முன்னாடியே தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் குரூப்லேயே ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் தான் நான் ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணுவேன் எதாக இருந்தாலுமே. நீங்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா இன்னமும் கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருக்கும். ஏன்னா அதில் தான் நான் அதிகமாக போஸ்ட் போடுறது. மார்க்கெட் எந்த ட்ரெண்டில் இப்போ போயிட்டுருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே வாட்ஸ்அப் குரூப்பில் நான் போஸ்ட் பண்ணிக்கிறதுனால நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, பாய், see you. மறக்காமல் நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.